ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே விளாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேஎல்ல உள்ள லிட்டில் இண்டியாவில் இருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வீடியோலாம் மேக் பண்ண முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மலேசியா பற்றின எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஓகே, நம்ம எப்போதுமே பினாங்கில் உள்ள லிட்டில் இண்டியா தான் போவோம். ஏன்னா அதுதான் நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ரொம்ப நியரில் இருக்கிறதுனால நம்ம பினாங் லிட்டில் இண்டியா எப்படி இருக்குன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துருவாங்க. அதில் லிட்டில் இண்டியா, பினாங்கில் உள்ள லிட்டில் இண்டியா எப்படி இருக்கும், அங்கே எந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குன்றதை காமிச்சிருப்போம். இப்போ நம்ம இருக்கிற இடம் கேஎல்ல உள்ள லிட்டில் இண்டியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு அருமையான ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க்கை பார்த்தாலே தெரியும் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பார்க்கை பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கில் ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருக்கும். அந்த யானை தும்பிக்கையிலேருந்து அந்த வாட்ரு வர மாதிரி அதுவும் அழகாக இருக்கும். போனீங்கன்னா பாருங்கள் கண்டிப்பாக அந்த இடத்த. அதுக்கப்புறம் இந்த ஆர்ச் தான் மெயின். இந்த ஆர்ச் தான் லிட்டில் இண்டியாவோட ஒரு பக்கம் மெயின் என்ட்ரன்ஸ்னு சொல்லலாம். நம்ம உள்ளே என்ட்ரானோடனே நம்ம ரைட் சைடில் ஒரு பெரிய நாசிகண்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம கடைகள்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடும். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே தமிழ் கடைங்க நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பொருள் கிடைக்கிற எல்லா கடைகளுமே இங்கே தான் இருக்குது. அதை விட்டோம்னா நம்ம மஜித் இந்தியாவில் எல்லாம் கிடைக்கும். இது லிட்டில் இண்டியா, இது ஒரு ஏரியா. இந்த பக்கத்தில் நமக்கு தேவையான எல்லா பொருளுமே, நம்ம இந்தியாவில் உள்ள பொருள் எல்லாமே கிடைக்கிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கேஎலை பொறுத்தவரை லிட்டில் இண்டியானே சொல்லலாம். நம்ம கேஎலுக்கு ஒரு 2-3 டைம் வந்திருப்போம். அப்போ வந்தப்பெல்லாம் நம்ம லிட்டில் இண்டியாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் நம்ம வீடியோ எடுக்க முடியல. இந்த டைம் நம்ம லிட்டில் இண்டியாவை கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காகவே லிட்டில் இண்டியா வந்தோம். ஏன்னா இங்கே தமிழர்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குது, இன்னுமே தமிழர்கள் பாரம்பரியத்தை எப்படி பின்பற்றுறாங்க அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்த சொல்லலாம். ஏன்னா இங்கே நம்ம ஊர் சாரியாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரூட் ஷாப்பாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு தேவையான இந்தியன் பொருள் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். இதோட ஒரு சிறப்பம்சம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லிட்டில் இண்டியாவுக்கு வந்தோம்னா நம்ம தமிழ்நாடு, மெயினாக இந்தியான்னு சொல்ல முடியாது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு உணர்வு வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையுமே தமிழ் சாங் போகும். எல்லா தமிழ் மக்களும் ஒன்று கூடுறதுனால இந்த இடமே பார்க்குறதுக்கே ஒரு தமிழ் வைபோடே இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். கடைகளோட பேர்லாம் தமிழில் இருக்கும். இங்கே போனீங்கன்னா நீங்கள் இந்தியாவை மிஸ் பண்ண மாட்டீங்க. இது யாருக்கு சொல்கிறேன்னா, அந்த வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, இந்தியாவிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணுற மக்கள்லாம் இந்த இடத்துக்கு நீங்கள் போகிற பட்சத்தில் நீங்கள் நம்ம ஊரை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நம்ம இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் இதை விசிட் பண்ணி பார்க்க தான் மெயினாக வந்தோம். ஏன்னா நம்ம எந்த திங்ஸும் வாங்க வரல. அப்படி நம்ம போயிட்டு இருக்கப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேரை பார்த்தோம். சரி, அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கதா சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம யூடியூப் சேனலில் அவங்க ஃபேமிலியில் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் ரொம்ப தேங்க்ஸ், சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இவங்க மலேசியாவில் உள்ள தமிழர்கள். அவங்க நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவங்க நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக கொடுத்து பேசுனாங்க. நாங்களும் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து மூவ் ஆகி போயிட்டு இருந்தோம். அவங்க எங்களை பார்த்து கேட்டாங்க, என்ன எதுவுமே வாங்காமல் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம், நாங்கள் வாங்கிறதுக்கு வரல, நாங்கள் சும்மா அந்த கடைகளையும் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம தமிழ் மக்களோட ஒரு வைப்பு ரொம்ப நாளாச்சு, தமிழ்நாட்டு ஃபீல் வரணுன்றதுக்காக தான் நாங்கள் மெயினாக இங்கே வந்தோம். அந்த ஒரு உணர்வு வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்தோன்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டு இருந்தோம். இப்படி போகிறப்ப நம்ம வழியில் நிறைய ஜவுளி கடைகள் பார்த்தோம். அது இல்லாமல் நம்ம ஊர் ஸ்வீட்ஸ் பார்த்தோம். நம்ம ஊர் ஸ்வீட்ஸ்லாம் எல்லா இடத்துலையுமே கிடைக்காது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அப்படி நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா லிட்டில் இண்டியா போனீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஸ்வீட்ஸுமே அங்கே கிடைக்கும். எதுவுமே மிஸ் ஆகாது. எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு தேவையான பொருள் அனைத்துமே அந்த லிட்டில் இண்டியாவில் சரி, பினாங்கில் உள்ள லிட்டில் இண்டியாலையும் சரி, ஈப்போவில் உள்ள லிட்டில் இண்டியாலையும் சரி கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏன்னா மலேசியாவை பொறுத்தவரையும் பல இடத்துல லிட்டில் இண்டியா இருக்குது. ஏன்னா மலேசியாவில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறதுனால இந்த லிட்டில் இண்டியான்றது ஒரு பிராண்டாகவே ஆகிடுச்சு. மலேசியாவில் ஒரு 3-4 இடத்துல இருக்குது. அங்கே அல்வாலேருந்து சரி, நம்ம ஊர் மெயினாக பார்த்திங்கன்னா
பூக்கடையெல்லாம் வந்து நம்ம ஊரில் எப்படி இருக்கும் பூக்கடை தெரு அந்த மாதிரி ஒரு தெருவில் இது கொஞ்சம் கோவில் மாதிரிலாம் இது பண்ணி அந்த பூக்கடை வச்சுருப்பாங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பூ வந்து இங்கே பூவோட ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது. நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஹை பூவோட ப்ரைஸ். இருந்தாலுமே இங்கே உள்ள மக்கள் வந்து அந்த பூவை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பேர் அந்த சாமியும் சரி எல்லாமே வந்து வழிபடுறதுனால கண்டிப்பாக அந்த பூவை வந்து அவங்க வாங்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே லிட்டில் இந்தியாவை பொறுத்தவரை எல்லா கடைகளிலுமே வந்து தமிழில் பேர் இருக்கும். அதுவே வந்து ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படி ரோட்டில் ஒரு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அப்படி நம்ம ஆப்போசிட் போனோம்னா அங்கே நமக்கு தேவையான ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாமே வந்து இருக்கும். அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஸ்ஸை பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸு வந்து ஒரு காலத்தில் நம்ம சென்னையிலேயே இந்த பஸ் இருந்தது. இது வந்து கேஎல் சிட்டி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பஸ்ஸு இருக்கும். நம்ம டாப் வியூவில் போய் உட்காந்தோம்னா நம்ம ஃபுல்லாகவே இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். அப்படியே நம்ம ஆப்போசிட் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் ஒரு சைடு இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக ஜவுளி ஸ்டோர்ஸ், ஒரு சைடு ஃபுல்லாக நகைக்கடைங்க, ஒரு சைடு ரெஸ்டாரண்ட்ஸ் அது மாதிரியும் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு வந்து உண்மையாகவே ஒரு அற்புதமான வைப்புன்னே சொல்லலாம். நம்ம வந்து இப்போ ஒரு மதிய நேரத்தில் இங்கே வந்திருக்கிறதுனால அவ்வளோவா க்ரௌடு இல்லை. இதே ஈவினிங்கு இல்லை மார்னிங் டைமில் வந்திருந்தோம்னா க்ரௌடு ரொம்பவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே. நம்ம இருக்கிறது வந்து டியூஸ்டே. இங்கே வந்து டியூஸ்டேலாம் ஒர்க்கிங் டே. அந்த ஒர்க்கிங் டேயில் வந்ததுனால இங்கே அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை. இதுவே வந்து நம்ம லீவு நாளில் வந்திருந்தோம்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நடக்கவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். அவ்வளோ தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேருவாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி, பொங்கல் அந்த சீசன் டைம்லாம் வந்தீங்கன்னா அப்பப்பா இந்த இடத்துல நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து கூட்டமாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே அவ்வளோ டைம் ஆகும். இதெல்லாம் வந்து நாங்கள் அனுபவப்பட்டதுனால சொல்கிறோம். ஏன்னா வந்து தீபாவளி, பொங்கல் சீசன்லலாம் நாங்கள் இங்கே லிட்டில் இந்தியாவுக்கு வந்து மாட்டிக்கிட்டோம். அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும். நடக்கவே வழி இருக்காது, அந்தளவுக்கு க்ரௌடு அதிகமாகவே இருக்கும். இந்த லிட்டில் இந்தியா வந்து ஒரு மெயினான சிட்டின்றதுனால இங்கே பக்கத்தில் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரதி பட்டு மாளிகைன்னு இருக்குது பாருங்கள் தமிழில். அதுவும் அவ்வளோ பெருசில் தமிழில் லைட் செட்டிங்கோட பார்க்கறதுக்கே வந்து சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக தான் வந்து நாங்கள் மெயினாக இங்கே வந்ததே. இந்த தமிழ் வார்த்தைகளை பார்க்கணும், தமிழ் மக்கள் பேசுகிறத கேட்கணும், அது ஒரு வைப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா இங்கே ஒரு பெரிய ஆசிரமம் ஒன்று இருக்குது, விவேகானந்த ஆசிரமம் இருக்குது. இந்த ஆசிரமத்தையும் உள்ளே போய் பார்க்குறவங்க பாருங்கள், இதுவுமே ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதை தாண்டி ஆசிரமத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினான சாப்பிட்றதுக்கு உண்டான ரெஸ்டாரண்ட் எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம சென்னையில் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்கும். தலப்பாக்கட்டு, அஞ்சப்பர் அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டடான ரெஸ்டாரண்ட் எல்லாமே இங்கே இருக்கும். கண்டிப்பாக லிட்டில் இந்தியா போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இது போல் மலேசியா பற்றின அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.